உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், எப்படி என்றால், ஒரு மனிதன் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று சொல்கின்ற இந்த ஒற்றை வார்த்தை, கைரு மினத் துன்யா வமா ஃபீஹா, இந்த உலகத்தில் என்னென்ன வஸ்துக்கள் எல்லாம் இருக்கின்றனவோ அவை அனைத்தை விடவும் சிறந்ததுன்னு சொன்னாங்க. அப்ப இந்த வார்த்தை எப்பயாவது ஒரு கட்டத்துல தான் அதனுடைய உண்மையான யதார்த்தத்தை மக்கள் பார்ப்பார்கள். அதை சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்பயோ சொல்லிட்டாங்க. இதை ஹாஃபிஸ் இப்னு ரஜப் அல் ஹம்பலி அல் பக்தாதி ரஹிமஹுல்லாஹ் தனது ஃபத்வுல் பாரியிலே எழுதி வைத்து விட்டார்கள். அப்ப இந்த செய்தி, இந்த அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், தொழுகையில தக்பீர் கட்டுகின்றோம் அல்லாஹு அக்பர், ருக்குவுக்கு செல்லும் பொழுது அல்லாஹு அக்பர், சுஜூதுக்கு செல்லும் பொழுது அல்லாஹு அக்பர். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்திலே சொல்லிவிடுகிறான், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர் வரப்பக ஃபகப்பிர். முத்தஸ்ஸிர், அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சொல்கிறான், கும் ஃபஅன்திர், எழும்பி மனிதர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி ஞாபகமூட்டுங்கள், உபதேசம் செய்யுங்கள். வரப்பக ஃபகப்பிர், அல்லாஹ்வை தக்பீர் செய்யுங்கள், பெரிதுபடுத்துங்கள். அல்லாஹ் மிக பெரியவன் என்ற அந்த வார்த்தையினுடைய யதார்த்தத்தை மக்கள் மனதிலே கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எனவேதான் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அக்பர் என்ற ஒரு மனிதன் சொல்வது, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வஸ்துவாக இருந்தாலும் அவை அனைத்தும் அவனுக்கு கிடைப்பதை விட சிறந்ததுன்னு சொன்னார்கள். அப்ப நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே பல கோடிக்கணக்கான சொத்துக்களும் செல்வங்களும் தராத ஒரு அம்சத்தையும் பாக்கியத்தையும் இந்த அல்லாஹு அக்பர் என்பது மனிதர்களுக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். இதை அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இந்த தக்பீர், இந்த திக்ர், இதுதான் அக்பர், மிகப்பெரியது. எனவே திக்ருடைய அந்த யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் இதற்கு சரியாக ஒரு விளக்கத்தையும் இமாமுனா இப்னு கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது பதாயிஉல் ஃபவாயித் என்ற நூலின் முதலாம் ஜுஸ் 192வது பக்கத்திலே சொல்கிறார்கள், நம்முடைய நிலையை சொல்கிறார்கள். அதாவது அல்லாஹு அக்பர் என்று சொல்வதனால் எப்படி ஒரு சமூகத்திலே, ஒரு மக்கள் மத்தியிலே, அல்லது அந்த மனிதனுடைய உள்ளத்திலே அது பெரிய தாக்கத்தை செலுத்துகிறது என்பது உண்மையோ, அதே போன்றுதான் ஹாஃபிஸ் இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், வகபீஹும் பில் அப்த் ஐ யகூல் அல்லாஹு அக்பர் வகத் இம்தலஅ கல்புஹு பிகைரில்லாஹ். ஒரு மனிதனுக்கு மிக மிகப்பெரிய இழிவும் கேவலமும் என்னவென்றால், அவன் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறான், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று சொல்கிறான், ஆனால் அவனுடைய உள்ளம் அல்லாஹ் அல்லாதவைகளால் நிரம்பி இருக்கும் நிலையில். உள்ளத்துல யார் பெரியவர்? உள்ளத்தில் அல்லாஹ் அக்பர் என்ற ஓசை கேட்கும் பொழுது, அல்லாஹ் உடைய அழைப்பை ஒரு முஅத்தின் திக்ராக சொல்கின்ற பொழுது, அந்த அல்லாஹுடைய அந்த உணர்வு, அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ் அழைக்கிறானே என்ற அந்த உணர்வு, அல்லாஹ் மிகப்பெரியவன் என்ற அந்த எண்ணம் வருகிறதா? அல்லது இந்த உலகம்தான் முக்கியம், இந்த உலகத்தினுடைய தேவைகள் தான் முக்கியம், மனைவி மக்கள் தான் முக்கியம், சொத்து செல்வம் தான் முக்கியம் என்ற எண்ணம் வருகிறதா? அப்படி ஒரு மனிதன் தொழுகையில அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிறான், அவன் நேரம் தவறி தொழுகிறான், அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிறான், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று சொல்கிறான், ஆனால் அவனுடைய உள்ளத்திலே குடும்பத்தினுடைய சொத்து செல்வங்களினுடைய ஆதிக்கமும் அன்பும் அப்படி நிரம்பி இருக்கிறது, அல்லாஹ்வை அவன் உள்ளத்திலே அவன் சுமக்கவில்லை என்றால் இது அவனுக்கு மிகப்பெரிய கேவலம் என்பதாக இமாமுனா இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ் அக்பர் என்ற அந்த வார்த்தையும் வாழ்க்கையும் சரியாக அமைய வேண்டும். ஏன் திக்ர்கள் மிகப்பெரியது இந்த உலகத்தில் அல்லாஹுடைய திக்ர் என்றால் அந்த திக்ரில் மிகப்பெரியதுதான் அல்லாஹ் அக்பர். அப்ப எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், வலதிக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹுடைய திக்ர் அது மிகப்பெரியது.